ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது சங்கீதம் 105:19, சாம்ஸ் 105 verse 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். அதில் அழகாக அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. Until the time that his word came to pass, the word of the Lord tested him. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு யோசேப்பு என்கிற அருமையான ஒரு வாலிப பிள்ளையை 13 வயதிலிருந்தே அவனை தேர்ந்தெடுத்து அவனை சோதித்து அவனுடைய உள்ளான ஆசீர்வாத வரங்களை இன்னும் அதிகமாய் பெருக்கி தீர்க்க தரிசன வரத்தை பெருக்கி அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டு பார்வோனுக்கு முன்பாக நிற்க பண்ணினார். அவன் மூலமாய் யாக்கோபு 70 பேரோடு வந்து அது பெரிய 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களோடு கூட புறப்பட பண்ணினார் என்றால் கர்த்தர் உங்களை யோசேப்பாக வைத்திருக்கிறார். உங்களை பலுகி பெருக பண்ணுவார். இந்த வருஷம் இல்லை, இனி கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் அப்படியே செய்வார். ஆகவே ஒருவேளை பாவ சாப பழக்கத்தில் நீங்கள் இருந்தீரானால் அதை கவலைப்படாமல் தேவனுடைய இரத்தத்துக்குள்ளாக உங்களை சுத்தப்படுத்தி கொண்டே இருங்கள். ஒரு நாள் அல்ல, இன்றைக்கே அந்த பழக்கங்கள் ஓடி போகும். பழைய வாழ்க்கை வேண்டாம். புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நான் குழியில போட்டாலும் நான் யோசேப்பு, கர்த்தர் என்னோட கூட இருந்தீங்க. போத்திபாருடைய வீட்டில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் என்னோட கூட இருந்ததுனால என்னை யோசேப்பாய் வைத்தீங்க. நான் ஒரு யோசேப்பு. சிலுவைக்கு கொண்டு போகிறதுக்காக எப்படி இயேசு கிறிஸ்துவான கொண்டு போகப்பட்டார், அதே மாதிரி சிறைச்சாலையில் வைத்தீங்க. வசனம் கால்களுக்கு விலங்காய் புடமிட்டது. நான் ஒரு யோசேப்பு. என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.